வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அகிலா. முதலில் தலைப்புச் செய்திகள். அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளராக இபிஎஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு எதிரான மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணை. தமிழகத்தை விளையாட்டு தலைநகரமாக மாற்ற முயற்சிப்பேன் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி. விமர்சனங்கள் பல வந்தாலும் செயல்திறன் மூலம் முறியடிப்பேன் எனவும் திட்டவட்டம். அன்னூர் தொழில் பூங்கா குறித்து அரசியல் நோக்கத்துடன் தவறான தகவல்களை பாஜக தலைவர் அண்ணாமலை பரப்புகிறார். தொழில் பூங்காக்களுக்கு மத்திய அரசே அனுமதி அளிக்கிறது எனவும் திமுக எம்பி ராசா விளக்கம். தமிழகத்தில் 1,02,00,000 மின் இணைப்புகள் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்டுள்ளன. மின்சார வாரியம் தகவல். பீகார் மாநிலம் சரண் மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் குடித்து 20 பேர் பலி. மாநிலத்தில் மதுவிலக்கு தோல்வியடைந்து விட்டதாக முதல்வர் நிதிஷ்குமாருடன் பாஜகவினர் கடும் வாக்குவாதம். தமிழகத்தில் வரும் 18ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு. கடந்த 24 மணி நேரத்தில் குன்னூரில் 30 சென்டிமீட்டரும் நீடாமங்கலத்தில் 16 சென்டிமீட்டரும் மழை பதிவு. ஹிஜாப் விவகாரத்தில் அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்திய 400 பேருக்கு 10 ஆண்டுகள் சிறை. ஈரான் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. உலகக்கோப்பை கால்பந்து இறுதிப் போட்டியில் நுழைந்தது பிரான்ஸ். 2வது அரையிறுதியில் மொரோக்கோ அணியை 2-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி அபாரம். இனி விரிவான செய்திகள். அதிமுக பொதுக்குழு தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ளது. எடப்பாடி பழனிசாமியை இடைக்கால பொதுச் செயலாளராக தேர்வு செய்த அதிமுக பொதுக்குழு கூட்டத்தை செல்லாது என உத்தரவிடக் கோரி ஓ பன்னீர்செல்வம் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார். இந்த மனு கடந்த 6ஆம் தேதி விசாரணைக்கு வந்தபோது பொதுக்குழு செல்லும் என இபிஎஸ் தரப்பில் வாதிடப்பட்டது. அப்போது ஓபிஎஸ் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் இல்லாததால் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இதையடுத்து கடந்த 12ஆம் தேதி நடைபெற்ற விசாரணையில் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அன்றைய தினம் அலுவல் நேரம் முடிவடைந்ததால் வழக்கு டிசம்பர் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. தமிழகத்தை விளையாட்டுத்துறை தலைநகராக மாற்ற முயற்சி செய்வேன் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விமர்சனங்களுக்கு செயல்பாட்டின் மூலம் பதிலளிப்பேன் எனவும் அவர் கூறினார். துணை செயலாளர்கள், மாவட்ட அமைப்பாளர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், கழக நிர்வாகிகள் எல்லாருடைய ஒத்துழைப்போடு என்னால் முடிந்த அளவுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த பொறுப்பை நான் சரிவர தமிழ்நாடை ஒரு ஸ்போர்ட்ஸ் கேபிட்டலாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. அதற்கான வேலைகள் இருக்குது. தேர்தல் அறிக்கையில் ஒரு தொகுதிக்கும் ஒரு மினி ஸ்டேடியம் அமைக்க போகிறோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக என் மேலே விமர்சனங்கள் வைப்பாங்க, வாரிசு அரசியல் சொல்லுவாங்க. அதை நான் தடுக்க முடியாது. அதை நான் என்னுடைய செயல் மூலியமாக மட்டும்தான் நான் அதை செய்து காட்ட முடியும். அதற்கான பணிகளை தொடர்வேன். உதயநிதி அமைச்சர் பதவி பெற்றது குறித்து விமர்சிக்க பாஜகவிற்கு தகுதி இல்லை என மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா விமர்சித்துள்ளார். தாம்பரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமித்ஷா இல்லாவிட்டால் அவரது மகன் ஜெய்ஷாவிற்கு பிசிசிஐயில் பதவி கிடைத்திருக்குமா என கேள்வி எழுப்பினார். ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவினுடைய புதல்வர் ஜெய்ஷா இருக்கின்றார். அவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் புதல்வராக இல்லாமல் இருந்திருந்தால் அந்த பொறுப்புக்கு வந்திருக்க முடியுமா? கோவை மாவட்டம் அன்னூரில் விவசாயிகளின் விருப்பம் இல்லாமல் எந்த ஒரு நிலமும் கையகப்படுத்தப்படாது என நீலகிரி எம்பி ராசா உறுதியளித்துள்ளார். விளைநிலங்களை பாதிக்கும் ஆலைகள் வராது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எல்லாம் எடுத்து ஒரு இண்டஸ்ட்ரி வரும்போது அந்த இண்டஸ்ட்ரி நீங்களாம் படிச்சு பார்த்துட்டு, இல்லைங்க நீங்க கோயம்புத்தூர் கொடுத்த பேட்டி வேற, இங்க பாருங்க இந்த இண்டஸ்ட்ரியில இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இதுல வெளியே வரதுல இந்த இதெல்லாம் வருது, இதனால பிரீத்திங் ட்ரபிள் வரும், இதனால கோழி சாவும் மாடு சாவும் அப்படிங்கிற சயின்ஸ் தரவுகள் இருக்குமானால் நிச்சயமா அது வித்ரா பண்ணும். தமிழகத்தில் 1 கோடி மின் இணைப்புகள் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் மின் இணைப்புகள் அனைத்தும் ஆதார் எண்ணுடன் இணைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. கடந்த 28ஆம் தேதி இதற்காக சிறப்பு முகாம் தொடங்கியது. இந்நிலையில் 17 நாட்களில் 1,02,00,000 மின் இணைப்புகள் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆண்களுக்கு ஏற்படும் கீச்சுக்குரல் குறைபாட்டிற்கு சிகிச்சை அளிக்க அரசு சார்பில் சிறப்பு பிரிவு தொடங்கப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார்.
சென்னை ராயப்பேட்டையில் நடைபெற்ற நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர், பியூபோஃபோனியா எனப்படும் ஆண்களின் கீச்சுக்குரல் குறைபாட்டிற்கு சிகிச்சை அளிக்க அரசு சார்பில் சிறப்பு பிரிவு உருவாக்கப்படும் என தெரிவித்தார். அதற்காக மருத்துவ நிபுணர் குமரேசன் மூலம் மருத்துவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் எனவும் கூறினார். அதேபோல் திருநங்கைகளுக்கு குரல் மாற்று அறுவை சிகிச்சை பிரிவு தொடங்கப்படும் எனவும் கூறினார். இந்த கீச்சுக்குரலிலிருந்து ஒரு கம்பீர குரலுக்கு மாறுவதற்கு எவ்வளவு பேர் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள், காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் அந்த குரல் மாற்றத்தை ஏற்படுத்துகிற அந்த அரிய சிகிச்சையை இவர் மூலம் இன்றைக்கு தமிழகத்தின் மருத்துவத்துறையில் ஒரு சிறப்பு பிரிவை ஏற்படுத்தி இவரின் மூலம் அரசு மருத்துவர்கள் பலரை பயிற்றுவிக்கிற அந்த பணியினை மிக விரைவில் தொடங்குவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். 100 நாள் வேலை திட்டத்தில் 50 நாட்கள் கூடுதலாக நீட்டிக்க மாநில அரசுக்கு அதிகாரம் உள்ளதாக மத்திய அரசு விளக்கமளித்துள்ளது. மக்களவையில் உறுப்பினர் எழுப்பிய கேள்விக்கு மத்திய அரசு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ளது. அதில் இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்ட கிராமப்புறங்களில் ஒரு நிதியாண்டில் கூடுதலாக 50 நாட்கள் வரை நீட்டிக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மாநில அரசுகள் தங்களது சொந்த நிதியில் இருந்து கூடுதல் வேலை நாட்கள் வழங்க வழிவகை செய்யலாம் எனவும் விளக்கமளித்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் பெயரை தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் என பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என மாநிலங்களவையில் அதிமுக எம்பி தம்பிதுரை வலியுறுத்தியுள்ளார். மாநிலங்களவையில் பேசிய அவர், கடந்த 2016ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் தமிழக சட்டப்பேரவையில் தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் என்று பெயர் மாற்றம் செய்ய மத்திய அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை நினைவு கூர்ந்தார். ஆந்திரா, கேரளா, கர்நாடகாவில் உள்ள உயர்நீதிமன்றங்கள் அந்தந்த மாநிலங்களின் பெயரிலேயே உள்ளதாகவும் தம்பிதுரை குறிப்பிட்டார். இதே கோரிக்கையை தமாக தலைவர் ஜி.கே. வாசனும் வலியுறுத்தினார். நரிக்குறவர், குருவிக்காரர் என இர்விகுதி சேர்த்து மரியாதையாக அழைக்க வேண்டும் என மக்களவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எம்பி ரவிக்குமார் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள நரிக்குறவர், குருவிக்காரர் உள்ளிட்ட சமூகத்தினரை பழங்குடியின பட்டியலில் சேர்க்க வகை செய்யும் பழங்குடியின அரசு சாசன திருத்த மசோதா மக்களவையில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது மசோதா மீது பேசிய விடுதலை சிறுத்தைகள் எம்பி ரவிக்குமார், நரிக்குறவன், குருவிக்காரன் என மரியாதை குறைவாக குறிப்பிடப்பட்டிருந்ததை நீக்கி நரிக்குறவர், குருவிக்காரர் என மரியாதையாக அழைக்க வேண்டும் என குறிப்பிட்டார். 2021-22ஆம் நிதியாண்டில் இந்திய ரயில்வேயின் வருவாய் மீண்டும் அதிகரித்துள்ளதாக ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நாடாளுமன்ற மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், 2020-21 கொரோனா காலத்தினை ஒப்பிடும்போது 2021-22ஆம் நிதியாண்டில் ரயில்வேயின் வருவாய் அதிகரித்துள்ளதாக கூறினார். 2019-20ஆம் ஆண்டில் வருவாய் 2342 கோடியாக இருந்த நிலையில் 2020-21ஆம் ஆண்டில் 864 கோடியாக குறைந்திருந்ததாக தெரிவித்தார். 2021-22ஆம் ஆண்டில் மீண்டும் இந்திய ரயில்வேயின் வருவாய் 1952 கோடியாக அதிகரித்துள்ளதாக அமைச்சர் கூறினார். சீனாவுடனான வர்த்தகத்தை ஏன் நிறுத்தக்கூடாது என டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கேள்வி எழுப்பியுள்ளார். அருணாச்சல பிரதேசத்தின் தவாங் எல்லைப் பகுதியில் கடந்த 9ஆம் தேதியன்று சீன ராணுவப்படை அத்துமீறி நுழைந்ததாக இந்திய ராணுவத்தினருக்கும் சீன ராணுவத்தினருக்கும் இடையே தாக்குதல் நடைபெற்றது. இது நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதுகுறித்து உரிய பதிலளிக்குமாறு நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் மத்திய அரசை வலியுறுத்தின. இதற்கு பதிலளித்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், அருணாச்சல பிரதேசத்தின் தவாங்கில் உள்ள யாங்சே பகுதியில் உள்ள நிலையை ஒருதலைபட்சமாக மாற்ற சீனாவின் ராணுவம் மேற்கொண்ட முயற்சியை இந்திய ராணுவம் முறியடித்ததாக தெரிவித்திருந்தார். இந்நிலையில் சீனாவுடனான வர்த்தகத்தை ஏன் நிறுத்தக்கூடாது என்று டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தமது டுவிட்டர் பக்கத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார். சீனாவுடனான வர்த்தகத்தை நிறுத்துவதன் மூலம் நாம் சீனாவுக்கு பாடம் புகட்டலாம் எனவும் பதிவிட்டுள்ளார். கள்ளச்சாராயத்தால் உயிரிழப்பு ஏற்பட்டதை கண்டித்து சட்டப்பேரவை வளாகத்தில் பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் பேரவையில் பேசியபோது மாநிலத்தில் பூரண மதுவிலக்கு கொள்கை தோல்வியடைந்து விட்டதாக குற்றம் சாட்டினர். மேலும் கள்ளச்சாராய விற்பனைக்கு அரசு துணை போவதாகவும் புகார் தெரிவித்தனர். இதனால் ஆத்திரமடைந்த முதலமைச்சர் நிதிஷ்குமார் பாஜகவினருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பேரவையில் கடும் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு பயன்படும் விதமாக கர்நாடகாவில் நம்ம கிளினிக்குகள் தொடங்கப்பட்டுள்ளன. அனைத்து மாவட்டங்களிலும் 438 நம்ம கிளினிக்குகள் அமைக்க கர்நாடக அரசு முடிவெடுத்த நிலையில் முதற்கட்டமாக 114 நம்ம கிளினிக்குகள் தொடங்கப்பட்டுள்ளன. நம்ம கிளினிக்குகள் மருத்துவ உதவி மையமாக மட்டுமில்லாமல் தியானம், யோகா, உணவு பழக்க வழக்கம் உள்ளிட்ட உடல்நலன் சார்ந்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நம்ம கிளினிக்குகளுக்காக ஆண்டுதோறும் 138 கோடி நிதி ஒதுக்கப்படும் எனவும் கர்நாடக அரசு அறிவித்துள்ளது.
டெல்லியில் பள்ளி மாணவி மீது ஆசிட் வீசிய 3 பேர் கைது செய்யப்பட்டனர். தெற்கு துவாரகா பகுதியில் பள்ளிக்கு செல்வதற்காக சாலையில் நடந்து சென்ற 12ஆம் வகுப்பு பள்ளி மாணவி மீது பைக்கில் வந்த இருவர் ஆசிடை வீசிவிட்டு தப்பிச் சென்றனர். வலி பொறுக்க முடியாமல் கதறியபடி அந்த மாணவி சாலையில் கீழே விழுந்தார். இந்த கொடூர தாக்குதலில் அவரது முகம் மற்றும் கண்களில் பாதிப்பு ஏற்பட்டது. உடனடியாக சப்தர்ஜங் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட அந்த மாணவிக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஆசிட் வீசிய சம்பவத்தில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் அதன் அடிப்படையில் முக்கிய குற்றவாளி உட்பட 3 பேரை கைது செய்துள்ளனர். தென்கிழக்கு அரபிக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்துள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல சுழற்சி உருவானது. இது தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதியாக உருவாகக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இலங்கை கடலோர பகுதிகளை நெருங்கும் வாய்ப்புள்ளது எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் தலைநகரான நியூயார்க்கில் மகாத்மா காந்தி சிலையை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரெஸ் திறந்து வைத்தனர். ஐநாவின் பாதுகாப்பு கவுன்சில் தலைமை பதவியில் இந்தியா இருப்பதால் நியூயார்க்கில் நடைபெறும் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் பொதுக்கூட்டத்திற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தலைமை தாங்கியுள்ளார். இந்நிலையில் இந்தியாவால் பரிசாக கொடுக்கப்பட்ட மகாத்மா காந்தி சிலை நியூயார்க்கில் உள்ள ஐநா வளாகத்தில் நிறுவப்பட்டது. ஈரானில் அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்திய 400 பேருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. ஹிஜாப் விவகாரத்தில் கடந்த செப்டம்பர் மாதம் அரசுக்கு எதிராக மாபெரும் போராட்டம் வெடித்தது. 3 மாதங்களாக நடைபெற்ற இந்த போராட்டம் ஈரானை உலுக்கியது. சொந்த மக்களின் இந்த போராட்டத்தை வெளிநாட்டு சதி என குற்றம் சாட்டிய ஈரான் இரும்பு கரம் கொண்டு போராட்டத்தை ஒடுக்கியது. இதில் 68 சிறுவர்கள் உட்பட சுமார் 490 போராட்டக்காரர்களும் 62 பாதுகாப்பு படை வீரர்களும் உயிரிழந்தனர். போராட்டத்தில் கலவரம் செய்ததாக 18,200 பேரை போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்டவர்களில் 400 பேருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து ஈரான் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்திய மகளிர் அணிக்கு எதிரான 3வது T20 போட்டியில் 21 ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலிய மகளிர் அணி வெற்றி பெற்றது. மும்பையில் நடைபெற்ற போட்டியில் முதலில் விளையாடிய ஆஸ்திரேலிய மகளிர் அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 172 ரன்கள் குவித்தது. அடுத்து விளையாடிய இந்திய மகளிர் அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 151 ரன்கள் மட்டுமே எடுத்து 21 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. இதன் மூலம் 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் 2-1 என்ற கணக்கில் ஆஸ்திரேலிய மகளிர் அணி முன்னிலை பெற்றது. வங்கதேசத்திற்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 278 ரன்களை எடுத்துள்ளது. வங்கதேசத்தில் உள்ள சாட்டோகிராம் மைதானத்தில் நடைபெற்று வரும் போட்டியில் இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்து வருகிறது. முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 90 ஓவர்களுக்கு 6 விக்கெட்டுகளை இழந்து 278 ரன்களை எடுத்துள்ளது. அதிகபட்சமாக புஜாரா 90 ரன்களை எடுத்து அவுட் ஆகியுள்ளார். ஸ்ரேயஸ் ஐயர் 82 ரன்களுடன் ஆட்டமிழக்காமல் உள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நடப்பு சாம்பியன் பிரான்ஸ் அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்று அசத்தியது. 2வது அரையிறுதிப் போட்டியில் பிரான்ஸ் மற்றும் மொரோக்கோ அணிகள் மோதின. பிரான்ஸ் அணி வீரர்கள் 5 மற்றும் 79வது நிமிடங்களில் 2 கோல்கள் அடித்து அசத்தினர். இறுதியில் 2-0 என்ற கணக்கில் மொரோக்கோவை வீழ்த்தி பிரான்ஸ் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. வரும் 18ஆம் தேதி நடைபெறும் இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினா அணியை பிரான்ஸ் எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளராக இபிஎஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு எதிரான மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணை. தமிழகத்தை விளையாட்டு தலைநகரமாக மாற்ற முயற்சிப்பேன் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி. விமர்சனங்கள் பல வந்தாலும் செயல்திறன் மூலம் முறியடிப்பேன் எனவும் திட்டவட்டம். அன்னூர் தொழில் பூங்கா குறித்து அரசியல் நோக்கத்துடன் தவறான தகவல்களை பாஜக தலைவர் அண்ணாமலை பரப்புகிறார். தொழில் பூங்காக்களுக்கு மத்திய அரசே அனுமதி அளிக்கிறது எனவும் திமுக எம்பி ராசா விளக்கம். தமிழகத்தில் 1,02,00,000 மின் இணைப்புகள் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்டுள்ளன. மின்சார வாரியம் தகவல். பீகார் மாநிலம் சரண் மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் குடித்து 20 பேர் பலி. மாநிலத்தில் மதுவிலக்கு தோல்வியடைந்து விட்டதாக முதல்வர் நிதிஷ்குமாருடன் பாஜகவினர் கடும் வாக்குவாதம். தமிழகத்தில் வரும் 18ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு. கடந்த 24 மணி நேரத்தில் குன்னூரில் 30 சென்டிமீட்டரும் நீடாமங்கலத்தில் 16 சென்டிமீட்டரும் மழை பதிவு.
ஹிஜாப் விவகாரத்தில் அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்திய 400 பேருக்கு 10 ஆண்டுகள் சிறை. ஈரான் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. உலகக்கோப்பை கால்பந்து இறுதிப் போட்டியில் நுழைந்தது பிரான்ஸ். 2வது அரையிறுதியில் மொரோக்கோ அணியை 2-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி அபாரம். இத்துடன் செய்திகள் நிறைவு பெற்றன.